வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய முறுக்குங்க. இது நேற்று நாங்கள் அண்ணம் ரெசிபீஸ் அண்ணம் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ தான் இதெல்லாமே எங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. இது அவங்களோட ட்ரெடிஷ்னலுங்க. அவங்க கல்யாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் முறையில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இது அவங்க அண்ணம் ரெசிபீஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அஞ்சரை பெட்டி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க ரொம்பவே நல்லா இருந்தது. நேற்று போனது ஒரு பிள்ளையார் பெட்டி போயிட்டோம். அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு நந்தி கோவில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அண்ணன் வீட்டு கல்யாணம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னலான அந்த கருப்பு கவுனி அல்வாலேருந்து எல்லாமே ஸ்வீட்டு, காரைக்குடிக்கு என்ன ஸ்பெஷலோ அது எல்லாமே அவங்க லஞ்சில் கொடுத்துருந்தாங்க. டின்னரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே எல்லாருமே ரசித்து சாப்பிட்டுட்டு அன்னத்திட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். ரொம்ப அவங்க அந்த தாலி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி கல்யாணம் எங்கள் எல்லா யூடியூபர்ஸும் ஒரே லாட்ஜில் தங்கியிருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே சிறப்பாக நடந்ததுங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு காலையில் டிஃபன் இதுதாங்க. இது நேற்று வர்ற வழியில் இந்த மாதிரி நொங்கு கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இந்த காம்போ ஜூஸ் தாங்க ரொம்ப இஷ்டம் எனக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சும் கேரட்டும் ஒரு ஜூஸு, இந்த ஜூஸ் வெள்ளரிக்காயும் இந்த க்ரீன் ஆரஞ்சும் போட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடுங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபனுங்க. டிஃபன் பதில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க அண்ணன் வீட்டில். அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சூப்பர், தேங்க்யூ. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.